பட்ஜெட் லாஸ்ட் டியூஸ்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சாரி, அந்த டேல என்னால் கரெக்டாக போஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ அந்த யூனியன் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பற்றி அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. இது வந்து எல்லாத்தினாலையும் தமிழ்நாடு மக்கள்னாலே இப்போ பிஜேபி வந்து இங்கே ஒரு சீட் கூட ஜெயிக்கல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்க எந்த ஃபண்டுமே அலோகேட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் சென்ட்ரலில். ஆனால் இது இப்படி அவங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாத வந்து ரொம்ப பெரிய தப்பான விஷயமா எல்லாத்தினாலையும் இப்போ சொல்லப்படுது. ஆனால் இப்போ ஆந்திர பிரதேஷ், பீகார் இவங்க வந்து அலையன்ஸ் பார்ட்டினால தான் பிஜேபி வந்து இப்போ பார்ட்டியே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களால தனித்து ஜெயிக்க முடியல, ஏன்னா மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ இப்போ ஆந்திரா, பீகாருக்கு வந்து அதிகமான ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஆந்திரா, பீகாருக்கும் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் டோட்டலாக என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பற்றி எலாபரேட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெல்கம் பேக் டு தி சேனல் லைன் கிருஷ்ணன். ஃபர்ஸ்ட்டு ஆந்திரா, பீகார் இதுக்கு என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல பார்க்கும்போது பீகார் ஸ்டேட், அவங்களுக்கு வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப பின்தங்கி நிலையில தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டோட்டலாக 26,000 crores வந்து இதுக்காகவே அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளட் வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்காக 11,500 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரு முன்னெச்சரிக்கையான ஏற்பாடு தான். ஆனால் இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ளட்டு வந்து மிக பெருசாக அஃபெக்ட் ஆச்சு. ஃப்ளட்டு வந்து அஃபெக்ட் ஆகி ஒரு நிறைய பேர் வீடுலாம் இழந்தாங்க. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 37,000 crores வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னால தமிழ்நாடுக்கு வந்து இது வரைக்கும் 276 crores தான் அலோகேட் ஆயிருக்குன்னு இப்போ தமிழ்நாடு சிஎம் ஆன மு.க. ஸ்டாலின் அவர் வந்து லாஸ்ட் டியூஸ்டே வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய கன்சர்ன் தான், தமிழ்நாடுக்கு வந்து இந்த மாதிரி ஃபண்ட் அலோகேட் பண்ணாமல் இருக்கிறது. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பீகாருக்கு வந்து தெர்மல் பவர் பிளான்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 crore ப்ளஸ் ப்ராஜெக்ட் கொண்ட இந்த பவர் பிளான்ட் வந்து பீகாரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் பீகாரில் டோட்டலாக கொண்டு வந்திருக்க இம்ப்ளிமெண்ட் பிளான்ஸ். இது ஆல்மோஸ்ட் வந்து 60,000 crores வருது. அடுத்தது ஆந்திரா பார்க்கும்போது அங்கே இருக்க அமராவதி, ஆந்திராவோட கேபிட்டல் சிட்டியான அமராவதியில் க்ரோத்தை பார்க்கணுன்னு ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க டோட்டலாக இந்தியாவுக்கு எந்தெந்த மாதிரி ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்கன்னு பற்றி எலாபரேட்டாக பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம பார்க்கும்போது வந்து சேலரி எம்ப்ளாயிஸ், அவங்களுக்கு வந்து இப்போ டேக்ஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இப்போ ஆனுவலாக அவங்களால ஆல்மோஸ்ட் ஒரு 17,500 வந்து டேக்ஸ் பே பண்ணுறதுல வந்து குறைச்சிக்க முடியுமா. இப்போ 0 to 3 lakhs இருக்கவங்களுக்கு வந்து டேக்ஸ் எதுவும் கிடையாது. அப்புறம் 3 to 7 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 5% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு. அப்புறம் 7 to 10 lakhs இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10%, 10 to 12 lakhs வந்து 15%, 12 to 15 lakhs வந்து 20%, அப்புறம் above 15 lakhs போகும்போது 30% வந்து டேக்ஸ் பே பண்ணணும். இப்போ வாங்க ஃபார்மிங்க்கு அவங்க என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து 1.52 lakh crores வந்து ஃபார்மிங்க்கும் அது ரிலேட்டடான செக்டார்ஸ்க்கும் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஃபண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 109 வெரைட்டிஸ் ஹை ஹீல்டிங் கிராப்ஸ், அதிகமாக விளைச்சல் தர கிராப்ஸும், அப்புறம் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி கிராப்ஸ் 32 வெரைட்டிஸும் இப்போ ஃபார்மர்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கோடி ஃபார்மர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க 1 கோடி விவசாயிகள் வந்து நேச்சுரலாக எந்த விதமான ரசாயனமும் ஆட் பண்ணாத மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அது வித்தின் 2 years வந்து அது நடைமுறையும் படுத்த போகிறாங்க. அப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து 10,000 சென்டர்ஸ் அந்த நேச்சுரல் ஃபார்மிங்காக பயோ சென்டர்ஸ், பயோ இன்புட் ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா, அதுவும் இபிஎஃப்ல ரெஜிஸ்டர் ஆகிறாங்கன்னா, எம்ப்ளாயீஸ் பிஎஃப் ஆர்கனைசேஷனில் அவங்களுக்கு வந்து 15,000 வந்து கவர்மெண்ட் வந்து 3 installmentல தரப்போகிறாங்க. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடிஷ்னலாக ஒரு எம்ப்ளாயீஸை ஒரு ஆர்கனைசேஷன் எடுக்கிறாங்கன்னா அந்த எம்ப்ளாயியோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷனாக கவர்மெண்ட்டே வந்து 2 years வந்து அந்த கம்பெனிஸ்க்கெலாம் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் செக்டரை க்ரோத் பண்ணுங்கிற காரணத்துக்காக இப்போ எம்ப்ளாயீஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 yearsக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அவங்க அதுவும் இபிஎஃப்ஓவில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் தான் அவங்க கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்டு அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ வாங்க எந்தெந்த ஐட்டம்ஸ்க்கெலாம் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ்லாம் குறைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ இன்டர்நேஷ்னல் பார்டர், இப்போ ஃபாரின்லேருந்து வர ப்ராடக்ட்ஸ்க்குலாம் ஒரு கஸ்டம் டியூட்டிஸாக ஒரு டேக்ஸ்லாம் பிடிப்பாங்க. இதில் இப்போ சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டேக்ஸ் குறைச்சிருக்காங்க. இப்போ முதல்ல வந்து முக்கியமானது வந்து மொபைல் ஃபோன்ஸ், மொபைல் சார்ஜஸ், அப்புறம் மொபைல் பார்ட்ஸ், பேட்டரிஸ், இது எல்லாத்துக்குமே இப்போ டேக்ஸ் வந்து அது 15% குறைச்சிருக்காங்க. அடுத்தது பார்க்கும்போது இப்போ கோல்டு, சில்வர் இதோட டேக்ஸ் வந்து
இப்போ 6%-ஆக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிளாட்டினம் பொறுத்த வரைக்கும் அது 6.4%-ஆக குறைச்சிருக்காங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ கேன்சருக்கு வந்து முக்கியமாக சில 3 வகையான கேன்சர் மெடிசின்ஸு அதை வந்து டோட்டலாக கஸ்டம் டியூட்டிலேருந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதை டோட்டலாக எடுத்துட்டாங்க. அடுத்தது பார்க்கும்போது எக்ஸ்ரே மெஷின்ஸ் இதையுமே டோட்டலாக கஸ்டம் டியூட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்க்கும்போது சோலார் பேனல் இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டம் டியூட்டியே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வாங்க எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்குலாம் கஸ்டம் டியூட்டிஸ்லாம் அதிகப்படுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல பார்க்கும்போது பிளாஸ்டிக்கும் அது சம்மந்தமான குட்ஸும் அதோட கஸ்டம் டியூட்டிஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. அடுத்தது நம்ம பார்க்கும்போது அமோனியம் நைட்ரேட் இதோட கஸ்டம் டியூட்டிஸாக வந்து 7.5%லேருந்து 10%-ஆக அதை அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் டெலிகாம் எக்யூப்மெண்ட் அதோட கஸ்டம் டியூட்டிஸ் வந்து ஒரு 10%-ஆக இருந்துச்சு ப்ரீவியஸாக. இப்போ அதோட கஸ்டம் டியூட்டிஸ் வந்து 15%-ஆக அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் சம் ஆஃப் தி குட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு வந்து கஸ்டம் டியூட்டிஸ்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுதான் சம் ஆஃப் தி ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூனியன் பட்ஜெட்டில் 2024-25க்காக தாக்கல் செஞ்சது. அதே மாதிரி இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து கன்சிக்யூட்டிவாக 7th டைம் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சு ஒரு ரெக்கார்டையும் படைச்சிட்டாங்க. இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஸ்கீமுமே அலோகேட் பண்ணவே இல்லை. இது எதனால மோஸ்ட்டாக பார்க்கும்போது நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் வந்து இங்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ஸோ அதுதான் ஒரு ரீசனாக சொல்லப்படுது. பட் ஆனால் இங்கே டேக்ஸ் பேஸ் வந்து நம்ம அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் சென்ட்ரலுக்கு. அதனால நம்மளுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணாதது வந்து மிகப்பெரிய தப்பு தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆச்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணாதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நல்லா க்ரோத் அடைய முடியும். இப்போ நம்ம ஃப்ளட் அஃபெக்ட் ஆன ஏரியாவுக்கு இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் தான். சரி, ஓகே. இந்த வீடியோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுதான் கிருஷ்ணன்.